டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசலில் 18 பேர் இதுவரைக்கும் பலியாகி இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்காக இயக்கப்பட்ட ரயிலில் ஏற ஆயிரக்கணக்கானோர் முண்டியடித்ததால் விபரீதம் ஏற்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நீராட செல்ல டெல்லி ரயில் நிலையத்தில் நேற்றிரவு கட்டுக்கணங்காத கூட்டம் ஒரே நேரத்தில் திரண்டது. உத்தரப்பிரதேசம் செல்லும் 2 ரயில்கள் டெல்லி ரயில் நிலையத்திற்கு வருவதற்கு தாமதம் ஏற்பட்ட நிலையில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிர்ஷா இணைகிறார். கதிர்ஷா, விவரங்கள். டெல்லி ரயில் நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 5 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்ட நெரிசலில் ஏற்படுவதற்கான காரணம் குறித்தும் உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜில் நடைபெற உள்ள கும்பமேளாவில் வரும் 26ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி அங்கு திரிவேணி சங்கமம் நீராட செல்ல டெல்லி ரயில் நிலையத்தில் நேற்று இரவு கட்டுக்கடங்காத கூட்டமானது அலைமோதியது. உத்தரப்பிரதேசம் செல்லும் 2 எக்ஸ்பிரஸ், அதாவது புவனேஸ்வர் மற்றும் ராஜஸ்தானி ஆகிய 2 ரயில்கள் டெல்லி ரயில் நிலையத்திற்கு வருவதற்கு தாமதமானது நிலையில் 2 ரயில்கள் நடைமேடை எண் 12, 16 தடங்களில் இருந்து நிற்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அங்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் கூடியிருந்தனர். ஆனால் அறிவுக்கு மாறாக நடைமேடை எண் 16 தடத்தில் வந்து நின்ற ஒரு ரயில் அதில் ஏறி செல்வதற்கு நடைமேடை எண் 13, 14, 15 ஆகிய தடங்களில் நின்றிருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் ஒரே நேரத்தில் படிக்கட்டுகளில் ஏறி முண்டியடித்ததால் தள்ளுமுள் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 5 குழந்தைகள், 9 பெண்கள் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கூட்ட நெரிசலில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டோர் மயங்கி சரிந்த நிலையில் அவர்களது உடைமைகள் குப்பை போல் காட்சியளிக்கும் சூழ்நிலையும் அங்கு நிலவியது. மேலும் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகள் உள்ளிட்ட அனைத்து பெட்டிகளும் முன்பதிவு இல்லாத நூற்றுக்கணக்கான பயணிகள் முண்டியடித்து ஏறியுள்ளனர். கூட்ட நெரிசலை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் டெல்லி ரயில் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு கும்பமேளாவுக்கு செல்லும் பயணிகளை வரிசைப்படுத்தினர். இந்த நிலையில் டெல்லி ரயில் நிலையத்தில் பிரயாக்ராஜ் நகருக்கு கூடுதலாக 4 ரயில்கள் இயக்கப்படுவதாக நேற்று ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்தார். கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு முர்மு, பிரதமர் மோடி, ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி கும்பமேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் பலியான நிலையில் தற்போது டெல்லி ரயில் நிலையத்தில் நிகழ்ந்த நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கதிர்ஷா, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.